இந்த வழக்கு இப்போ எப்படி சார் இருக்குது? வழக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து பெயில் டிஸ்மிஸ் ஆகிங்க. ஹைகோர்ட்டில் வந்து பெயிலுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. வர ஆகஸ்ட் 14 வாய்தாவில் இருக்குங்க. இந்த கண்டிஷனில் வழக்கு இருக்குங்க. ரிதன்யா இல்லாத வீடு எப்படி இருக்குது உங்கள் மனநிலை? நான் இருக்கும்போதே எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு கனவுல கூட நினச்சி பார்க்கலைங்க. அதான் நான் இருக்கும்போதே ரிதன்யாவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும், ரிதன்யா இல்லாத உலகத்தில் நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிறது நான் இப்படி ஒரு எண்ணமே எனக்கு இது வரைக்கும் வரலைங்க. இப்படி ஒரு வாழ்க்கை எப்படி நீ வாழ போகிறேங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. என்னுடைய பெண் என்னை வந்து எவ்வளவு ஆக்குபை பண்ணியிருக்கிறா, எவ்வளவு எனக்குள்ளே இருந்திருக்கிறாங்கிறத என்னால் இப்போ தான் உணர முடியுது. அதை வந்து இனி எப்படி கடந்து போகிறேன்னு எனக்கு தெரியல. அதாவது வீட்டில் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. என்னுடைய மகள் எனக்கு மகாலட்சுமி இது வரைக்கும் இருந்திருக்காள். இப்போ இல்லாத ஒரு இருண்ட உலகமாக தான் தெரியுதுங்க. உலகம் உள்ளமும் வீடுமே இருட்டுடைஞ்சுதான் இருக்குது. இதுலேருந்து எப்படி மீண்டு வர்றேங்கிறத என்னால் யோசிச்சே பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறேன்.